In the given chemical reaction, which one of the following chemical species act as an oxidizing agent and as an reducing agent respectively? இது ஒன்றும் கிடையாது, ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட்? ரிடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரியாக்ஷனை சொல்லுவாங்க. அது என்ன ரிடாக்ஸ்னா, ரிடக்ஷன் ரியாக்ஷனும் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனும் ரெண்டும் சைமல்டேனியஸ்லி ஒரு வினை புரிதல நடந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றது. இது ஒன்றும் கிடையாது, ஃபண்டமெண்டலா எடுக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அகைன் ஒரு வாட்டி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா, ஆக்சிடேஷன் அப்படின்னு சொன்னோமா, ஒரு சைடு வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இருக்கு, இன்னொரு சைடு வந்து ரிடக்ஷன் வந்து ரியாக்ஷன் இருக்கு. ஆக்சிடேஷன் அப்படின்னு சொன்னாவே என்னன்னா, ஆக்சிஜன் வந்து ஏற்றம் அப்படின்னு ஆத்துல வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் ஏற்றம், அதனால என்ன பண்ணிக்கிறான், ஆக்சிஜன் கெயின் ஆகும் அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரிடக்ஷன். ரிடக்ஷன் என்ன, இந்த இடத்துல ஆக்சிஜன் வந்து, இந்த இடத்துல ஆக்சிஜன் என்னன்னா லூஸ் ஆகும் அப்படின்னு ஆத்துல வச்சுக்கேன். ஆக்சிடேஷனா ஆக்சிஜன் ஏற்றம் அடையுது, ரிடக்ஷனா ஆக்சிஜன் இறக்கம் அடையுது இல்ல ஒடுக்கம் அடையுது அப்படின்னு சொல்லலாம். ஒடுக்கம் அடையுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்காங்க. அந்த ஆக்சிஜன் இல்லாம அந்த ஆக்சிடேஷனை வேற எப்படி சொல்லுவாங்கன்னா ஹைட்ரஜன் வச்சு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் வந்து இதுல என்ன ஆகும்னா லூஸ் ஆகும். ஸோ ஆக்சிடேஷன்ல இதுல ஆக்சிஜன் வந்து கெயின் ஆகலாம், இல்ல ஹைட்ரஜன் வந்து லூஸ் ஆச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ரிடக்ஷன்ல ஆக்சிஜன் வச்சு ஆக்சிஜன் லூஸ் ஆகுறது, இல்லைன்னா ஹைட்ரஜன் வந்து கெயின் ஆகுறது, ஹைட்ரஜன் வந்து கெயின் ஆகுறது. இந்த மாதிரி நடந்து இதுல ஏதாவது ஒன்று நடக்கலாம். ரிடக்ஷன் ரியாக்ஷனாவே அது ஆக்சிஜன் வந்து என்னன்னா லாஸ் ஆகி போயிருக்கணும், இல்ல ஹைட்ரஜன் வந்து கெயின் ஆயிருக்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தா அது என்ன சொல்லணும், ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு வந்து கிளாரிட்டியா இருக்கும். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப ஒரு வினை நடந்துகிட்டு இருக்கு, ஒரு கெமிக்கல் வந்து ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு காரணமான ஒரு ஆள் இருந்திருப்பாப்ல, அவர் என்ன சொல்லுவாங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க, ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு இடத்துல ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு காரணமான ஒருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. அதே ரிடக்ஷன் ரியாக்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒருத்தர் காரணமா இருப்பாப்ல, அவரை என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. இதுதாங்க, இந்த ரெண்டை மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும். ஆக்சிடேஷனா என்ன, ரிடக்ஷனா என்ன தெரிஞ்சிருக்கணும். ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன, ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன இது தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டுமே, இந்த ஆக்சிடேஷனும் இந்த ரிடக்ஷனும் ரெண்டும் வந்து சைமல்டேனியஸ்லி நடக்கும் போது அதை என்ன சொல்லுவாங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ரிடாக்ஸ் ரியாக்ஷனும் ரிடக்ஷனும் நடக்குது, ஆக்சிடேஷன் என்னன்னா நடக்கும். எதில் நடக்கும்னா அந்த கெமிக்கல் வந்து, அதாவது அந்த கெமிக்கல் காம்பவுண்டுகள் வினை புரியும் போது வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க. இது பேசிக்கா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஈக்குவேஷன் வச்சு சொல்லும் போது வந்து உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க, அலுமினியம் இருக்கு, Fe2O3 இருக்கு, Al2O3 Fe வந்து கிடைக்குன்னு சொல்றாங்களா. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நல்லா பாருங்க. இதுல இந்த Al இருக்கா, அலுமினியம் என்னதுன்னு பாருங்க. இந்த Al இங்க இருக்கிற ஆக்சிஜன் கூட என்னன்னா சேருது. இந்த Al தான் என்ன ஆக்சிஜன் கூட சேருது, ரைட்டா. அப்ப இந்த அலுமினியம் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜனை வந்து கெயின் பண்ணுது. இந்த அலுமினியம் ஆக்சிஜனை கெயின் பண்ணுது. நான் என்ன சொன்னேன், ஏதாவது ஒண்ணு ஆக்சிஜனை ஏற்றாவே அதை என்ன சொன்னேன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொன்னேன். அப்ப என்ன வரும், இந்த இடத்துல இந்த அலுமினியம் என்ன நடந்திருக்கு, ஆக்சிடேஷன், அலுமினியம் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. இந்த ஆக்சிடேஷன் சாரி, இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு யார் காரணம், இந்த அலுமினியம். ஏன்னா இந்த அலுமினியம் தான் ஆக்சிஜன் கூட சேர்ந்து என்ன இந்த அலுமினியம் ஆக்சைடை உருவாகி இருக்கு. அப்ப இந்த அலுமினியத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புரியும் நினைக்கிறேன், ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வாங்க, அடுத்து என்ன, இந்த Fe இருக்கு பாத்தீங்களா, இது என்னாச்சு, இதுல இருக்கிற ஆக்சிஜனை வந்து லூஸ் பண்ணிருச்சு. ஏன்னா அது ஆக்சிஜன் லூஸ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, அதுல இருக்கிற ஆக்சிஜன் அந்த அலுமினியம் எடுத்துக்கிட்டான். அப்ப என்ன வரும், இங்க இருக்கிற அதாவது அந்த அயன், இந்த இந்த இடத்துல இருக்கிற அயன் இருக்கு பாத்தீங்கன்னா, அது என்ன பண்ணிருக்கு, ஆக்சிஜனை வந்து லூஸ் பண்ணிருக்கு, ரைட்டா. ஸோ ஆக்சிஜனை லூஸ் பண்ணிருக்கு. ஆக்சிஜனை ஒரு இடத்துல லூஸ் பண்ணும்போது அதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நல்லா கவனிங்க. ஆக்சிஜனை ஒரு இடத்துல லூஸ் பண்ணுச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க, அங்க நடக்கிற ரியாக்ஷனோட பேரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது என்ன, ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது, எதனால நடக்குது, இந்த Fe நடக்குது. அதனால இந்த Fe என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கேள்வி பாருங்க, என்ன கேட்டிருக்கானுங்க, நமக்கு கேள்வி கேட்டது வந்து இந்த கெமிக்கல் ஸ்பீசிஸ்ல எது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எது ரெடியூசிங் ஏஜென்ட் கேட்டிருக்காங்க. எது ரெடியூசிங் ஏஜென்ட், Al தான் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். அதனால Al வந்து வரணும் ரெடியூசிங் ஏஜென்ட். எது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அயன் தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதனால Fe வந்து ஃபர்ஸ்ட்ல வரணும். அதனால Fe ஃபர்ஸ்ட், அடுத்த Al வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா B தான் வரும்.